ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாஷ்பேக் எஃபெக்ட், ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் எம்சிக்யூவை பற்றின எப்படி அதை ஃப்ரேம் பண்ணணும், எப்படி அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாஷ்பேக் எஃபெக்ட். ஸோ வாஷ்பேக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பேக்ட் ஆஃப் டெஸ்டிங். நம்ம ஒரு டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டெஸ்ட்டு கொடுக்குற அந்த இம்பேக்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஃபீட்பேக்காக திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன், நான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்டோடைய ஃபீட்பேக் எனக்கு கிடைக்கிது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் எனக்கு கிடைக்கிது. அதை வந்து நான் வந்து பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் திரும்ப அந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க, நிறையா பேர் வந்து இந்தந்த ஏரியாஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இந்தந்த ஏரியாஸ் எல்லாம் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற அந்த திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் தான் வாஷ்பேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வாஷ்பேக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, பேக் வாஷ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வாஷ்பேக் எஃபெக்டோடைய நேம்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்பேக், அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த ஃபீட்பேக் வந்து அவங்கள வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது தான் வந்து பாசிட்டிவ் வாஷ்பேக் எஃபெக்ட். நம்ம சொல்கிற ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக புரியலனாலோ, இல்லை நம்ம ஒழுங்காக ஃபீட்பேக்கை கேதர் பண்ணி கொடுக்காம அவங்களுக்கு வந்து இன்னும் அது மோசமாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற, இன்னும் வந்து டீக்ரேடிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் நெகட்டிவ் வாஷ்பேக் எஃபெக்ட். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த ஃபீட்பேக், அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவான எஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது தான் வந்து ஆக்சுவலி வாஷ்பேக் எஃபெக்ட் உடைய கோல். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் வாஷ்பேக்கும் இருக்குது, நெகட்டிவ் வாஷ்பேக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வாஷ்பேக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். நெகட்டிவ் வாஷ்பேக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேராமலையோ, இல்லை ஃபீட்பேக் ஒழுங்காக கொடுக்காமலையோ நடக்கிறது தான் நெகட்டிவ் வாஷ்பேக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வாஷ்பேக் எஃபெக்டில் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆர் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் இந்த டாப்பிக்கு வந்து நான் என்னெல்லாம் எடுத்தனோ அதை நாளைக்கு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குறேன். அதாவது பெரிய லார்ஜ் சம் ஆஃப் சிலபஸ் கிடையாது, சும்மா இன்றைக்கி ஒரு சாப்டர் எடுக்கிறேன், ஒரு சாப்டரில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோ இல்லை ஒரு சாப்டரோ எடுக்கிறேன், அந்த சாப்டரை பற்றின ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு கொஷின் கேட்குறேன். ஓகேவா? இல்லைனா வந்து அந்த எடுத்த சாப்டரை ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். இதுதான் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது ஒரு சின்ன டெஸ்ட்டு. ஓகேவா? சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா பெரிய பெரிய டெஸ்ட்டு, அதாவது வந்து எக்ஸாம்ஸு, இந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்ஸ், கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ், இதுதான் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குட்டியாக ஒரு சாப்டர் நான் எடுக்கும் பொழுதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கும் போது அவங்களுக்கு எதெல்லாம் புரிஞ்சிச்சு, எதெல்லாம் புரியலை அப்படிங்கிறத ஏர்லியான ஸ்டேஜ்லேயே நான் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது அடிஷன் சப்ராக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ அடிஷன் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு புரியலை, எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகலைன்றத அந்த அடிஷன் சாப்டரை மட்டும் நான் டெஸ்ட் வைக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அதை பெட்டராக ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, எல்லாமே சேர்த்து இப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே சேர்த்து நான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் சிலபஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமை தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வந்து கண்டென்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மாலான கண்டென்ட் தான், ஆனால் வந்து இன்டெப்த்தான எவாலுவேஷன், அதாவது ஆழமான எக்ஸாமினேஷன். இப்போ நான் அடிஷனுக்கு தான் வந்து நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணாத அடிஷனும் நான் டெஸ்ட் பண்ண முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய அந்த அடிஷனும் டெஸ்ட் பண்ண முடியும், 3 டிஜிட்டும் டெஸ்ட் பண்ண முடியும், 5 டிஜிட்டும் டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாமில், ஒரு பெரிய எக்ஸாமில் கொடுக்கும்போது அடிஷனில் ஒரே ஒரு சம் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சம் கரெக்ட்னா
அவங்களுக்கு எல்லாமே அடிஷன் ஓகே, எல்லாமே அவங்க ஓகே அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு சாப்டர் எடுத்து அந்த ஒரு சாப்டரில் நம்ம சுற்றி வந்து எக்ஸாம் வைக்கும்போது, டெஸ்ட் வைக்கும்போது அவங்க வந்து 3 டிஜிட் ஒழுங்காக பண்ணுறாங்க, ஆனால் 5 டிஜிட் அவங்களுக்கு ஒழுங்காக பண்ண வரல, அவங்களுக்கு கேரி ஃபார்வர்டு அடிஷன் பண்ண வரல, கேரி ஃபார்வர்டு இல்லாத அடிஷன் பண்ண வருது. அந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த சாப்டருக்குள்ளே பசங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்கன்றத ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது வந்து மொத்தமாக வைக்கிறதுனால ஒரு சாப்டரையும் இன்டெப்த்தாக அவங்களால கற்றுக்க முடிஞ்சிச்சா, அந்த வாய்ப்பு கிடச்சிதான்றதை நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யாருக்கெல்லாம் அந்த ஸ்பெஷலான கவனம் வேணும், யாருக்கெல்லாம் வந்து ரெமிடியல் கிளாஸஸோ ரெமிடியல் டீச்சிங்கோ வேணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் திரும்ப சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபெயில் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் தான் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதுக்கான திரும்பி அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட்லி லைக் அ பிக் எக்ஸாம் ஆர் அ ஃபைனல் எக்ஸாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அந்த சாப்டரை ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் தான். ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரு டீச்சிங் ஜாபில் ரெகுலராக பண்ணுறது தான். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ கொடுக்க முடியாது இந்த சென்ஸ் நம்ம கொடுத்தாலும் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அளவுக்கு டீப்பாக உள்ளே போய் இதில் ஃபீட்பேக் கொடுக்கவே முடியாது. அண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, இவனுக்கு அடிஷன் வரும், இவனுக்கு சப்ராக்ஷன் வரும், இவனுக்கு மல்டிப்ளிகேஷன் வராது அப்படின்ற அந்த ஐடென்டிஃபைங், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, இவனுக்கு இந்த சாப்டர் வருது, இவனுக்கு இந்த சாப்டர் வர மாட்டுதுன்ற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். ஆனால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் நம்ம கடைசி பார்ட்டில் வந்து தான் அந்த டெஸ்ட் வைக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் டு டூ தட். ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தான். ஸோ ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். நான் வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து ரெண்டுத்தையும் சைட் பை சைட் சொன்னேன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி வந்து டிஃப்ரென்சஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதணுன்றதுக்காக தான் சைட் பை சைட் ரெண்டுத்தையும் கலந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட்டில் நிறையா விஷயம் இருக்குது. நம்மளோட டெஸ்ட்டு ஒரு குழந்தைய வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு குழந்தைக்கு டெஸ்ட் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கும்பொழுது அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது. எக்ஸ்பென்சிவ் இந்த சென்ஸ் டைம் எக்ஸ்பென்சிவ், அதாவது டைமை ரொம்ப பிடிக்கிற மாதிரினா டெஸ்ட்டாக இருந்தால் அது வந்து ப்ராக்டிக்கலாகவே இருக்காது. ஒரு எக்ஸாமை உட்காந்து 6 hours எழுதுனா ஒரு குழந்தைக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் இருக்கும்? ஒரு சைல்டுடைய மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன், இல்லை ஒரு அடல்ட் கூட வச்சுக்கோங்களேன், 25 minutes மேக்ஸிமம். அதுக்கு மேலே they definitely need a 5 minutes break. ஸோ இவ்வளோ தான் ஒருத்தருக்கு கான்சன்ட்ரேஷன் ஆவரேஜாக இருக்குன்ற போது ஒரு 6 hours டெஸ்ட்டை ஒரு குழந்தைய உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இது பாசிபிளாகவே இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இம்ப்ராக்டிக்கலான டெஸ்ட்டோ அசஸ்மெண்ட்ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவங்களுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ண கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை டிசைன் பண்ணணும். ஸோ ரொம்ப டைம் லாங்காக இருக்கிற ஒரு டெஸ்ட்டு கூட வந்து இம்ப்ராக்டிக்கல் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஸோ எந்த டெஸ்ட்டு, எந்த அசஸ்மெண்ட், எந்த எவாலுவேஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இட் ஷுட் பி ப்ராக்டிக்கல். அந்த ப்ராக்டிகாலிட்டி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகேவா? அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரே குழந்தைக்கு 2 டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில் ஒகேஷன்ஸில் அந்த டெஸ்ட் பேப்பரை கொடுத்தா அந்த குழந்தை வந்து 2 டைமுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த கொடுக்குற நம்ம அந்த பேப்பர் வந்து ரிலையபிளாக இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸும் கம்மியாக இருக்கிற மாதிரியான டிசைன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்.
ஒரு குழந்தை வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து 60% எடுக்குதுன்னா இன்னொரு டே எனி அதர் டே நம்ம கொடுக்கும்போது மோர் ஆர்லெஸ் அதே பர்சன்டேஜ் எடுக்கணும். அப்போ தான் அந்த டெஸ்ட் வந்து ரிலையபிளான ஒரு இதில் இருக்குன்றதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இந்த ரிலையபிலிட்டின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான ரிலையபிலிட்டியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த்தியான சுச்சுவேஷனில் இருந்திருப்பான், இன்னொரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பான், சம்டைம்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்திருப்பான், சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் ஆகி இருந்திருப்பான். இது வந்து ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ண ரிலையபிலிட்டி. இது வந்து ரொம்ப நார்மல், இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ரேட்டர் ரிலையபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ரேட்டர் ரிலையபிலிட்டி என்ன அப்படின்னா வந்து மார்க் போடுறாங்க இல்லையா, ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ரிலையபிலிட்டி. இப்போது ஸ்டூடெண்ட் கொடுத்த அந்த டெஸ்ட் பேப்பரை நான் 4 பேருக்கு ஜெராக்ஸ் எடுத்து 4 பேருக்கும் அனுப்புனேன்னா அவங்க 4 பேரும் ரேட் பண்ணுற விதம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றது தான் இந்த ரேட்டர் ரிலையபிலிட்டி. ஸோ ரேட்டர் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மோர் ஆர்லெஸ் அவங்க ரேட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சேமாக இருக்கணும். அதுதான் வந்து ரேட்டர் ரிலையபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கரெக்ஷன்ஸ்க்கு போகிறவங்களுக்கு தெரியும். இந்த வேர்டு இருந்துச்சு, இந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா 1 மார்க் போடுங்க அப்படின்னு வந்து அந்த சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரேட்டர் ரிலையபிலிட்டி. உங்கள் இஷ்டத்துக்கு கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரேட்டர் ரிலையபிலிட்டி கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலையபிலிட்டி. டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலையபிலிட்டி இன் த சென்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட்டோடைய ரிலையபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சில ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பேப்பர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து இருக்குது, இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிலேட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கேட்கும், நல்லா புரியும். ஆனால் தூரமாக இருக்கிறவங்களோ விண்டோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ அது ஒழுங்காக கேட்காது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அன்கிளியராக இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க ஒரு ஒரு செமினார் இருக்கட்டுமே, ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தூரமாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கோ ஜன்னல் பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த ஆடிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது அதனால் இன்டைரக்டாக பாதிக்கும். அதே மாதிரி இப்போ போர்டில் எழுதி போடும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியராக தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளேர் அடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஸோ அதில் அவங்க அதிகமான கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறதுனால அவங்களோட கவனம் வந்து அதிகமாக செதுரும். இதுதான் வந்து இந்த டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்கள சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் காஸ் பண்ணுற ரிலையபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ரிலையபிலிட்டி. அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டே வந்து நிறையா எரர்ஸ் இருக்கும். லைக் டெஸ்ட்டில் எரர்ஸ் இருக்கும். இந்த சென்ஸ் ஒரு லாங்கான டெஸ்ட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்தூசியாசமாக அந்த பசங்க எழுதுகிற மாதிரி அந்த கடைசி முடிவில் வந்து மண்டையை கசக்கி யோசித்து எழுதுறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் டைம் பத்தாமல் நிறைய பேர் வந்து அவசரமாக எழுத டைம் இல்லைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஆகி க்ளவுடடாக ஆகி ஜட்ஜ்மெண்ட் க்ளவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் எழுத மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்க புவராக வந்து எழுதுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த நேச்சர் ஆஃப் த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே சில டைம் எரர் காஸ் பண்ணும். ரொம்ப லாங்காக இருக்கிற டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த டைம் ப்ராப்ளம், இந்த மாதிரி அவசரமாக எழுதி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்குற அந்த பேப்பரோட குவாலிட்டி அண்ட் அந்த டெஸ்ட்டு நடக்கிற அந்த ரூமோட என்வாயர்மெண்ட் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் ஓட ஹெல்த் அண்ட் அதர் கன்சர்ன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டோடைய அந்த டைமிங் ப்ராப்ளம்லேயும் வந்து வருது. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி வந்து ரிலையபிலிட்டி கீழே வருது. அண்ட் வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலிடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 20 out of 20 ஒரு டெஸ்ட்டில் வந்து எடுக்க போகிறது கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ. அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரைட்டிங் எபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutes உங்களால் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுத முடியுமோ எழுதுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, எல்லாரும் எழுதுகிறாங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் யார் அதிகமான வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்களோ இவங்களுக்கு தான் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க மேபி வேர்ட்ஸ் அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம், நிறைய வொக்காபுலரி எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கலாம். ஆனால் அவங்க அதை ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணி ஒழுங்காக கிராமட்டிக்கலி கரெக்டாக எழுதி ஒரு காம்ப்ரிஹென்ஷனாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்போது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 minutes எல்லா வேர்ட்ஸும் எழுதுங்கன்னு சொல்லி அந்த டெஸ்ட்டை வச்சு இந்த குழந்தை லாங்குவேஜ்லி ப்ரொஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து தவறான ஒரு டெஸ்ட்டும் கூட. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேலிடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கணும், அதாவது வந்து
இப்போ நான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு தான் டெஸ்ட் வைக்கிறேன்னா அது வந்து ஷார்ட்டரான டைமாகவும் இருக்கணும், அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியண்ட்டான டேர்ம்ஸுக்கு கரெக்டான ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு டெஸ்ட்டாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், நான் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து ரிலேபிளாகவும் இருக்கணும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது இந்த டெஸ்ட் தான் வைக்கணும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்ட் தான் நான் வைக்க முடியும். ஸோ ஷார்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்றதுக்காக எனக்கு எது சரின்னு படுதோ என்னோட இண்டிவிஜுவலான ஒரு டிசிஷன் எடுத்து நான் டெஸ்ட் வைக்க முடியாது. ஸோ அந்த டெஸ்ட் வந்து ரிலேபிளாக இருக்கணும். அந்த டெஸ்ட்டை வந்து நான் ஒரு 4 டீச்சர்ஸ் கிட்ட காட்டும் போதோ, ஒரு லாங்குவேஜ் டீச்சர்ஸ் காட்டும் போதோ அவங்க வந்து ஓகே இந்த டெஸ்ட் வந்து ரிலேபிளான ஒரு வே ஆஃப் assessing the students அப்படின்றத அவங்க வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ரிலேபிளான பேப்பரை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வேலிடிட்டி. நான் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து அந்த பசங்களை வந்து வேலிடான ஒரு டெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, தேட்ஸ் த பர்ஃபெக்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரிலேட்டடான எவிடன்ஸ், அதுதான் வந்து வேலிடிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் ஒரு பேப்பர் ஃப்ரேம் பண்ணும்போது இட் ஹேஸ் டு பி ஈக்குவல். சிலபஸில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஈக்குவல் பார்ட் ஆஃப் த கொஷின்ஸாக இருக்கணுமே தவிர ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் அதிகமாகவோ ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஈக்குவலாக கலந்து தான் நம்ம சிலபஸ் எக்ஸ்போஷர் வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கொஷின் பேப்பரை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ரிலேட்டடான எவிடன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கொடுக்குறாங்க. நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸ் கொஷின் தான் வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த MCQ அப்படிங்கிற இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக MCQவை பிரிக்கிறாங்க. விச் இஸ் லைக் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஜென்ரலாக நம்ம என்னென்ன பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம்ஸ், டிசைனிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ எப்படி கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணணும், எப்படி ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணணும், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் சொல்லிடுறேன் குவிக்காக. ஸோ ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் இட் டேக்ஸ் டைம் டு கெட் த ஆன்சர் இல்லையா. ஸோ வந்து நம்ம வந்து அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம படித்த அந்த லெக்சரோட கோர்ஸ் வந்து நம்ம வந்து தரவாக இருந்தால் தவிர இதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ எப்படி இதை வந்து பெட்டராக வந்து ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை அதை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கரெக்ட் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் யூ ஹாவ் டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். MCQ கொஷின்ஸில் நம்ம புதுசாக வித்தியாசமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோன்னா பசங்களுக்கு புரியாது. ஸோ புக்கில் இருக்கிற அதே வேர்ட்ஸ், அதே டேர்ம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு MCQ ஃப்ரேம் பண்ணும்போது. அன்ஃபெமிலியரான வேர்ட்ஸோ இல்லை புதுசாக புக்கில் இல்லாத அந்த அதே லைக் ரெண்டுமே ஒரே மீனிங்காக தான் இருக்கும், பட் அது வந்து புக்கில் இருக்காது. நம்ம அதே அர்த்தம் தானே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. கோர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க அதே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம MCQலையும் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் ஒரே வேர்டு, அதாவது கொஷின்லையும் ஆன்சர்லையும் ஒரே வேர்டு இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஷினில் இருக்கிற அதே வேர்டை தான் ஆன்சர்லையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெம் அப்படின்றது வந்து கொஷினாகவும், ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் டிஸ்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டெம் அப்படிங்கிற வேர்டை பார்த்து ஸ்டெம்னா என்ன அப்படின்னு கொஷின் பண்ணாதீங்க. ஸ்டெம்னா கொஷின், அந்த MCQ கொஷினை தான் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலை பார்த்தா கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்டர்னல்ஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து புக்கில் ஆன்சர் எடுத்துடலாம். நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவே வேணாம். புக்கை படித்தவங்களால ஈஸியாக வந்து MCQவை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து யூ ஷுட் find the answer when you are thorough with the book. ஓகே, அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் பாசிபிள், பட் ஸ்டில் இவங்க வந்து ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜியில் அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் வந்து நெகட்டிவ் வேர்டிங்கை வந்து MCQவில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நெகட்டிவ் வேர்டிங்கை பார்க்காம ஆன்சர் அப்படியே பிளைண்டாக டிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் நெகட்டிவ் வேர்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் இல்லை போல்ட் லெட்டர்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் ஸ்டெம்ஸ் அப்படிங்கிறது கொஷின். ஓகே,
ஸோ என்ன எக்ஸாக்டான கொஷினோ அந்த ஃபுல் கொஷினையுமே வந்து ஒழுங்காக ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அரைகுறையாக அந்த கொஷினை விடாமல் அந்த ஆப்ஷன்ஸே பார்க்காம ஆன்சர் தெரியணுமா, அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கொஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் எல்லா ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனையும் அந்த கொஷின்லேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸசிவாக நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக பாயிண்ட் என்னமோ முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸாக ஷார்ட்டாக அந்த கொஷின் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டிசைன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிசைனிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருந்தாலே மேக்ஸிமம் போதும். லைக் 4 or 5 இஸ் ஓகே, பட் 3 இஸ் ஆல்சோ எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிமிட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் there's only one best answer, கரெக்ட் ஆன்சர் கிடையாது, பெஸ்ட் ஆன்சர். அண்ட் அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இதுவாக இருக்குமோன்னு யோசிக்கிற மாதிரியும் கொடுக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸும் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சாய்ஸை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஆர்டரில் போடணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ஆன்சரும் ஏலே இருக்கணும், இல்லை எல்லா ஆன்சரும் பிலே வருது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஆன்சர் கரெக்டான ஆன்சர்ஸையும் கலந்து, லைக் ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும், சிலையும் இருக்கணும், டிலையும் இருக்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கலந்து போடுற மாதிரி வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து மிக்ஸ் ஆஃப் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவாய்ட் யூஸிங் ஆல் ஆஃப் த அபவ், நன் ஆஃப் த அபவ். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆன்சர் 2 ஆன்சர் தப்புன்னு கண்டுபிடிச்சா ஆல் ஆஃப் த அபவ்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை 2 ஆன்சர் வரலை அப்படின்னா நன் ஆஃப் த அபவ் ஸ்டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெகட்டிவ் ஃப்ரேசஸ் மாதிரி ஆல்வேஸ், நெவர், ஆல் ஆர் நன் இந்த 4 ஃப்ரேசஸையும் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஆஸ் அ சூஸாக. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் அப்படின்ற கொஷின்ஸையும் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஐட்டம் டிஃபிகல்ட்டியை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஐட்டம் டிஃபிகல்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷின் பேப்பரோடைய நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ஆர் எவாலுவேஷன் அதோடைய டிஃபிகல்ட்டியை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஐட்டம் டிஃபிகல்ட்டி அண்ட் டிஸ்ட்ராக்டர் அனாலிசிஸ். ஸோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து நமக்கு கிடைக்குதுன்னும் போது அதை எப்படி வந்து ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ரேட் அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஐட்டம் அனாலிசிஸ்ன்னு ஐட்டம் டிஃபிகல்ட்டி அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஐட்டம் டிஃபிகல்ட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் தட் எக்ஸாமினேட்ஸ் த ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ் டு இண்டிவிஜுவல் டெஸ்ட் ஐட்டம்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட் எப்படி வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அது. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி டெஸ்ட்டுக்கு பசங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னதுப்பா பேசிக்கலாக சிம்பிளாக சொல்லு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐட்டம் டிஃபிகல்ட்டி அதாவது டெஸ்ட் டிஃபிகல்ட்டியை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து டாப் 27% ஸ்டூடெண்ட்ஸும் பாட்டம் 27% ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸை விட்டுட்டு இவங்க நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க அதை ஆன்சர் பண்ண எல்லாத்தையும் நம்ம நோட் டவுன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஐட்டம் அனாலிசிஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி அனாலிசிஸ், இன்னொன்று டிஸ்கிரிமினேட்ரி இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கொஷினுக்கு 45 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம், மிச்சம் இருக்கவங்க ஆன்சர் பண்ணலை அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி அனாலிசிஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 75 ஸ்டூடெண்ட் இருக்காங்கப்பா, அதில் 45 மெம்பர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, மிச்சவங்க ஆன்சர் பண்ணலை. ஸோ இந்த டெஸ்ட்டோட டிஃபிகல்ட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ரைட் ஆன்சர் எத்தனை பேர் எழுதுனாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பேர் மொத்தமாக அந்த கிளாஸில் இருக்காங்க, தட் இஸ் 45 டிவைடட் பை 75. ஸோ அப்போது 0.6 தான் வந்து இந்த டெஸ்ட்டோட டிஃபிகல்ட்டி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேட்ரி அனாலிசிஸ், அதாவது வந்து நம்ம வந்து எப்படி அந்த கொஷின் பேப்பரை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அப்பர் கிளாஸ் அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கட்டும், இந்த லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கட்டும். அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ்ன்றது அவங்களோட மார்க்ஸு, ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் சம்திங் எல்ஸ். ஸோ அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தட் இஸ் த ஹை பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த லோவர் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 2 பேரில் எத்தனை பேர் வந்து அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ
upper class students minus the lower class students minus பண்ணிட்டு divided by the number of students taking the test. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 45 members வந்து டெஸ்ட் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 பேர் அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம், 15 பேர் லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம். அப்படி வச்சுருக்கும் போது 20 - 15 டிவைடட் பை 75 கிளாஸோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிஸ்கிரிமினேட்டி இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட் வந்து அப்பர் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேட்டரி இண்டெக்ஸில் வருது. ஸோ லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் டிஸ்கிரிமினேட்டரி இண்டெக்ஸில் வந்துடுது. அதாவது நம்ம அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொஷின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த பர்டிகுலரான பேப்பர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, லோவர் ஸ்டூடெண்ட்ஸால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ லோவர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி டேம் ஈஸி கொஷின் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 பேருமே ஈக்குவலி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இண்டெக்ஸ் வந்து 0ல் வரணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம ஒழுங்காக ஒரு டெஸ்ட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த ஐட்டம் அண்ட் டிஸ்ட்ராக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இது கண்டுபிடிக்கிறது, நான் வந்து ஒழுங்காக டெஸ்ட் கொடுத்துருக்கேனா இல்லையா, அது டிஃபிகல்ட்டாக இருக்கா இல்லையா, இல்லை நான் வந்து அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதகமாக வந்து டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேனா, இல்லை லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கொடுக்குறேனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வே ஆஃப் எவாலுவேஷன் தான் இந்த ஐட்டம் அண்ட் டிஸ்ட்ராக்டர் அனாலிசிஸ்.